வெல்கம் பேக் டு அவங்க சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பைக்ஸ் 3Dயில் எப்படி அதுக்கு கேரக்டரும் நம்மளோட ஸ்பைடர்மேன் கேரக்டர் வர வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஆர்ஜஸ் டூரில் போயிட்டு PM11 போடுங்க. PM11 போடுங்க. போட்டு குத்திங்கன்னா சூப்பர்மேன் இது ஒன்று வரும். நீங்கள் திரும்ப வெளில போயிட்டு உள்ளே ப்ளே குத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெளில போய்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்மேன் கேரக்டர் வந்துடும். எப்படி செம்மையாகுதா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஒரு டப்புன்னு இதை கொடுத்துட்டு இந்த லோன் இதெல்லாம் விடுங்க. உள்ளே கொடுத்துட்டு வெளில வந்துட்டு திரும்ப போய்ட்டு நார்மல் இவன் வருவான்னா அதே ஸ்பைடர்மேன் தான் வருவார். அதனால் நீங்கள் என்னம்மா பண்ணால் பிஎம்மில் போய்ட்டு அது ஆர்ஜிஸ்டூரில் போய்ட்டு PM1 போடுங்க. ஆனால் அதுன்னு அர்த்தம் தெரியுமா? பிளேயர் மூட் 1ன்னு ஒரு அர்த்தம். அது நீங்கள் போட்டு திரும்பி ப்ளே கொடுத்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இது வந்துடும். நீங்களே பாருங்க, நார்மல் கேரக்டர் வந்துட்டால் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. திரும்ப ஆர்ஜஸ் டூரில் போயிட்டு அழுக்கு கேரக்டர் PM போடுங்க. போட்டேன்னா சரி, PM10 போடுங்க. PM10ன்னு போடுங்களா. 10 போட்டு கரெக்ட் கொடுத்துரு. திரும்ப வெளில போய்ட்டு உள்ளே வாங்க. திரும்ப வெளில போய்ட்டு உள்ளே வந்துட்டிங்களா, இப்போ பாருங்க உங்களுக்கு அழுக்கு கேரக்டர் வந்துடும். எப்படி இது அழுக்கு? நம்ம அழுக்கு அந்த ஆர்ஜஸ் டூரில் போன மாதிரி கூட பல்க்குன்னு வரும், அழுக்குன்னு வராது. அது ஹைலைட்டு என்ன தெரியுமா? நீங்கள் இப்படி தட்டினாலே போய் பறந்து போய் வெஞ்சிரும் அந்த காரெல்லாம். அதுதான் ஹைலைட்டு. மறக்காமல் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னு சொல்லுங்கள், இதுமாரி வீடியோ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ப்ளீஸ் அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டு விடுங்க. நம்மளுக்கு தான்